As he pulled the earbud out, a piece of it snapped off inside his ear. Now, he didn't realize it at the time. நண்பர்களே, இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாழ்க்கையே வாழத்தானையோட எபிசோட் 3ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசலாம் முடிவு பண்ண உடனே எனக்கு தோணுது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸை பத்தி வீடியோ போட்டாலே யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்குள்ள இருக்க நாஸ்டாலஜியான மெமரிஸ் இதெல்லாம் பத்தி தான் பேசுறாங்க. நிறைய குட் மூமெண்ட்ஸ் பத்தி தான் பேசுறாங்க. பட் தேர்ஸ் அ டார்க் சைட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்குள்ள நண்பர்கள் எவனுமே இன்னொரு நண்பனை முதுகுல குத்தாத நண்பனே கிடையாது. தட்ஸ் ட்ரூ. ஒரு நண்பனா இருந்தா முதுகுல குத்தணும். அப்படிதான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. அண்ட் மெயின்லி தட் மெச்சூர் ஃப்ரெண்ட்ஷிப் தட் கம்ஸ் இன் காலேஜ் அண்ட் அந்த காலேஜ் அண்ட் அவனோட கெரியர்ல வர ஜாப்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெஃபினட்டா அவனோட முதுகுலாச்சு அவனுடைய நண்பனுடைய முதுகுல குத்திருப்பான். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், அட் சம் சிச்சுவேஷன்ஸ் அவனான் வரும்போது அவன் முதுகுல குத்தணும்னு முடிவெடுத்து முதுகுல குத்தி இருப்பாங்க. ஸோ அப்படியாப்பட்ட நண்பர்களை பத்தி இன்னைக்கான வீடியோல பேசுறோம். என்னப்பா நீ தப்பா பேசுற, நண்பர்கள் எதுப்பா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஊரு ஃபுல்லா கெட்ட நண்பர்களும் இருக்காங்க. அதைத்தான் இந்த வீடியோல சொல்லலான்னு நான் வந்திருக்கேன். நிறைய பேர் கேட்கலாம், எங்க அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமா அப்படின்ட்டு. எவ்ரி ஒன் கேன் கனெக்ட் டு திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ நீ எங்கேயோ செமையா அடி வாங்கியிருக்க போல அப்படின்னா சொல்றேன். ஐ வில் டெல் மை ஸ்டோரி இஃப் தட் இஸ் நீடட். ஓகே, நான் முடிஞ்சா சொல்றேன், லேட் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் அமையறதெல்லாம் ஒரு வரம். அதை ஏற்றுக்கணும். ஓகே, பிகாஸ் தட் கைண்ட் ஆஃப் பிட்ரேயல்ஸ் ஷேப் யுவர் லைஃப் அண்ட் எவ்ரி திங். நீங்க வாழ்க்கையோட அடுத்த மூமெண்ட்டுக்கு போறதுக்கும் அதுதான் பூஸ்டா இருக்கும். என்ன வளர்ந்து நீ போயிட்டல, என்ன முதல ஊத்திட்டு போயிட்டல, உன்னோட வளர்ந்து காட்டுறேன்னு சொல்லி ஒரு பூஸ்டே அந்த பிட்ரேயல் தான். ஸோ யூ ஷுட் சே தேங்க்ஸ் டு தட் கைண்ட் ஆஃப் பிட்ரேயல்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வருவோம். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே கிடைச்சிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே கிடைச்சிருப்பாங்க? ஸ்கூல்ல கிடைச்சிருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா எங்கெங்க இருக்கும் அப்படின்னா, இந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் 2. அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து வந்தோம் அப்படின்னா இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த வேலையில் கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ். பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு இல்லை ப்ரோ, நீங்கள் சொல்றதெல்லாம் காமனா உள்ளது. எனக்கு இதெல்லாம் தாண்டி இங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சான் ப்ரோ அப்படின்னு யாருக்காச்சும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். லைக் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மேட்லாம் இல்லை, கிளாஸ்மேட் இல்லை, எனக்கு ஏரியா பையனும் இல்லை, என்னுடைய கூட வேலை பார்க்குற பையனும் இல்லை, இதெல்லாம் இல்லாமல் எனக்கு ஏதாச்சும் ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் அப்படின்னா அதை கமெண்ட்ல போடுங்க. பிகாஸ் எனக்கு ரீட் பண்ணி இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் அமையறான்னு சொல்லி நானும் ரீட் பண்ணிட்டேன். பட் திஸ் நவ் கம்மிங் ஸ்டார்டிங் வித் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னன்னா, they would be portrayed with seeing cartoons. அந்த நிறைய பார்த்து கார்ட்டூன்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி க்ளோரிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்படி அவன் அங்கேருந்து ஒரு 6th 8th 9th அப்படி கொஞ்சம் சினிமா பார்க்க ஆரம்பிப்பான். ஹி ஓன்ட் see that ராவான ஆக்ஷனான கோரான படங்கள்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ நல்ல பெப்பியான காமெடியான இந்த மாதிரி படம், காலேஜ் படங்கள், இந்த மாதிரி அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கறதுனால ஸோ அவனோட லைஃப் ஃபுல்லாகவே லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் தான் 2 கண்கள் மாதிரி பார்த்து வளர்ந்துருப்பாங்க. ஸோ அவனுடைய இதயத்துல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய சேர் போட்டு உட்கார வச்சிருப்பாங்க. பட் சில பேர் இந்த ஸ்கூல்லேயே அடி வாங்கிடுவாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஸோ அப்படி அடி வாங்கினவன் இந்த காலேஜ் இல்லை இந்த 11th 12th ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது அவன் ஓரளவுக்கு இவன் நம்ம கூட இவன் இது பழகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு he can differentiate. ஓகே, இவன் நம்ம பழகிறான். he can differentiate how he is. நம்ம கூட எப்படி பழகுறாங்கிறத அவன் கண்டுபிடிக்கலாம். ஆனா எந்த அடியுமே வாங்காம அப்படி ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்காங்க. எஸ், தட்ஸ் குட். அந்த மாதிரி ஃப்ரெண்ட் கிடைக்கலாம் கஷ்டம். பட் ஒன்ஸ் நீ ஸ்கூல் முடிச்சு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அங்க இருக்கவங்கலாம் ரெடியா இருப்பாங்க முதல் குத்து. அப்போ உனக்கு தெரியாது எவன் எப்படி பழகுறாங்கிறது உனக்கு புரியாது. பட் ஸ்கூல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேங்கா அப்படி ஜாலியா இருக்குன்னு நினைச்சா எஸ், மேக் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல் அ லாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் ப்ரோ போதும் ப்ரோ அப்படின்ட்டு. நோ, ஸ்கூல்ல நீங்க மேக் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் உங்க லைஃப் டைம் ஃபுல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தே வில் பி ட்ரூ டு யூ. ஏன்னா ஒரு
என் கூட அந்த பையன் சின்ன வயசுல இருந்து இருக்கான், எப்பறம் எனக்கு ஏமாத்த மனசு வரும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் யோசிப்பேன். அதனால தான் சொல்றேன், மேக் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஸ்கூல் a lot, okay? Now coming to the second form of friendship, that is called this college friendship. பக்கத்துல இந்த அருவாளேடுறா பக்கத்துல அந்த அருவாளையரா இவனை நான் வெட்டாம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் நான் வந்து ரேங்க் பண்ணேன் அப்படின்னா பாட்டம்ல இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வைப்பேன் பிகாஸ் எவ்ரி ஒன் வில் பி இன் அ காம்படிட்டிவ் மூட். சில பேருக்கு மேபி அமைஞ்சிருக்கலாம், சில பேருக்கு மேபி நல்லாவே போயிட்டு இருக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடைய ஒரு ட்ரூ கலர் என்ன, இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குமா நீடிக்காதுங்கிறது உங்களுக்கு வந்து தெளிவா தெரியும். அண்ட் இந்த ஃபோர்த் இயர்லாம் படிக்கும்போது எல்லாம் ஃபர்ஸ்ட் சுத்திட்டு இருப்பான், ஐயோ நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்ட்டு. அந்த டைம்ல யூ கான் வேல்யூ யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா நீங்க வந்து எதிர்பார்த்துட்டே இருப்ப, என்னடா இங்க நம்ம வந்து ஆவும் ஃபர்ஸ்ட் இயர்ல சொன்னானே இப்ப நீ இப்படி பேசுறான்ட்டு. பட் அவன் கடந்து போயிட்டான்டா, நீ இன்னும் அதே இடத்துல நின்றுகிட்டு தான் இருக்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் காலேஜ்ல வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்க பக்கத்துல வந்து ஒரு பையன் உட்காந்துருப்பான், அப்படி ஜாலியா பேசுவான், ப்ரோ எப்படி கூட இருக்கீங்க அப்படின்ட்டு. அவனை தயவுசெய்து கழட்டி விட்டுறேன். எஸ் சீரியஸ்லி ஐம் சேயிங், மேபி சில பேருக்கு வந்து நல்லா அமையலாம். பட் அதுக்காண்டி வந்து வந்தோடனே பேசணும், பேசுங்க, பேசிட்டு அவன் பழகிறத பாருங்க. பட் டோன்ட் கிவ் ஹிம் அ ஸ்பேஸ். லைக் என்னடா பொம்பளை மாதிரி பேசுறான்னு கேட்டா, நான் பேசலாம் வந்து இப்ப புரியாது உங்களுக்கு, எப்படி என் காலேஜ் முடிக்கணும்னா அப்போ புரியும். ஸோ அவனை மட்டும் நம்பாதீங்க. நான் வாங்கின அடியில் நான் சொல்றேன், நம்பாதீங்க. பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. அடுத்து அப்படி மூவ் ஆன் பண்ணோம்னா செகண்ட் லெவல் வந்து இந்த ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஆயிருப்போம். இவனை நம்பலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டா ஓரளவுக்கு நம்பலாம்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் அவன் வந்து கரெக்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட் ஃப்ரெண்டா இருக்கிறவனுக்கு அவனும் எப்பமாச்சும் அவங்க பார்ப்பேன், நீங்களும் அவனை எப்பமாச்சும் பார்ப்பீங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி ஃப்ரெண்டா இருப்பீங்க. பட் நான் எப்ப மேசன் சுத்தம் ப்ரோ அப்படிலாம் இருக்க மாட்டேன். பட் அப்போ பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க வந்து நம்பலாங்கிறத தாண்டி தட் லெவல் ஆஃப் மீட்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவனும் பெருசா அவங்ககிட்ட இருந்து எதிர்க்க மாட்டான், நீங்களும் வந்து அவங்ககிட்ட இருந்து பெருசா எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து லைஃப் டைம் முழுக்க நிறைய பேரால லீட் பண்ண முடியும். இது சத்தியம். எப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து ஒரு கேப் இருக்கோ இட் வில் பி பியூட்டிஃபுல். ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்னா தான் இங்க பிரச்சனையே. இட் வில் பி லைக் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் வந்து அவங்க இது என்ன வார்த்தை அது வந்து இது சொல் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணல. பட் ஸ்டில் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எவ்ரி பீப்புள் கீப் ஆன் தேர் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தட் அது லவ்வரா இருக்கட்டும் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அது ஹை ஆகும்போது அங்கதாங்க டாக்ஸிசிட்டியும் வந்து அதிகமாகுது. பட் தட் கேப்ல இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பியூரா இருக்கும். அவன் எனக்கு இன்னைக்கு வந்து அவன் சின்ன விஷயம் தான் பண்ணியிருப்பான், அவன் எனக்கு எதுக்கு பண்ணணும், பட் இதெல்லாம் பண்ணியிருக்கான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தட் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் குட், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து காலம் முழுக்க அவங்க கூட கொண்டு போக முடிஞ்சா வந்து கொண்டு போவேன். அடுத்தது என் ஆளுடைய ஃப்ரெண்டை நான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறது வேணாம்டா. அந்த புலிக்குள்ள மட்டும் விழுந்துடாதீங்களா. என் ஃப்ரெண்டு அவனுடைய ஆளு, அவனுடைய ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டோட அந்த ஃப்ரெண்டோட தம்பியோட ஃப்ரெண்டு எனக்கு ஃப்ரெண்டு. திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் கோயிங் டு மெஸ்ட் அப். அதுவும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வந்து வேணாம். ஏன்னா வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து நீங்க ஏன், அதாவது வந்து என் ஃப்ரெண்டே நான் சமாளிக்க முடியாது, இது வந்து அவன் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டை ஏன் ஃப்ரெண்ட் ஆகிக்கணும்னா தேர் சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்பான் தெம். கரெக்டா? நல்லா யோசிச்சு பாருங்க. எவனோ ஒருத்தன் எதுக்கு ஃப்ரெண்ட் ஆகிக்கணும்னு ஆசைப்படுறா அப்படின்னா அங்க ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி உங்களை யாராச்சும் வந்து ப்ரூவ் வாங்க அப்படின்னு சொல்லி நல்லா தேவையில்லாம பேசுனாங்கன்னா அதுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை யோசிங்க. காலேஜ்ல நீங்க எப்பவுமே 24 மணி நேரமும் கண்ணை திறந்தே தான் வச்சிருக்கணும். எவன் எங்க இருந்து எப்படி பேசுவானே தெரியாது. நெக்ஸ்ட் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். கவலையே வேண்டாம். அதாவது நிறைய பேர் வந்து இந்த மீன்ல போற மாதிரி தான் நான் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் தாங்க பியூர் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ங்க. அதாவது வந்து ஜாலியா இருப்பானுங்க, ஜாலியா வருவாங்க, நம்ம வீட்டுக்கு வரோம், அவங்க வீட்டுக்கு போவோம். பட் இதுல இன்னொரு கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு.
என் வீடு 2 வீடு தள்ளி ஒரு பையன், அவன் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேவா, நான் அவன் வீட்டுக்கு ஒரு வாரம் ஆனா போவேன். எல்லா டைமும் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஆனா இது வரைக்கும் அவன் என் வீட்டுக்கு ஒரு வாட்டி கூட வந்ததே கிடையாது. திஸ் லெவல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். பட் இது வரைக்கும் அவன் என்கிட்ட கேட்டதும் கிடையாது. அவன் எப்பவுமே வீட்டுக்கு வெளில வந்து நிற்பான். நான் கிளம்பி நான் வந்து வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட போவேன். வெளிலே வெயிட் பண்ணுவான். ஆனா அவன் வீட்டுக்கு போனா நான் ஒரு செகண்ட் கூட வெளில வெயிட் பண்ண மாட்டேன். உடனே என்னை கூட்டு உள்ள உட்கார வச்சுப்பான். டேய், நீ அந்த வீடியோ பார்த்துட்டோம்னா உனக்கு தாண்டா இந்த வீடியோ, உனக்காக தாண்டா இந்த வீடியோவே நான் போடுறேன். நீ ஒருத்தன் இந்த வீடியோவை பார்த்தா போதும்டா. ரொம்ப நாள் என் மனசுக்குள்ள இறக்கி என் மனசுக்குள்ள அந்த பாரத்தையே நான் இறக்கிட்டேன். திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ மேன். யாருலாம் சொல்ல மாட்டேன், அவனுக்கு தெரியும். ஓகேவா, அடுத்த வாட்டி நீ என் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா நான் உன்னை உள்ள கூப்பிட்டு சோறு போட்டு விருந்து வைக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இனிமே நான் எப்போ ஊருக்கு போவேன்னு தெரியல. வந்தா நம்ம கண்டிப்பா என் வீட்டுக்குள்ள ஒன்று வர வைப்பேன். என் வீடு எப்படி இருக்குங்கிறத நீ பார்ப்ப. ஓகே, ஸோ எஸ், பேக் டு டாபிக். ஸோ ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம போய் உனக்கு வேலை கிடைச்சா சூப்பரா அப்படின்னு சொல்லுவோம். பட் அதே காலேஜ் வந்து உனக்கு வேலை கிடைச்சிட்டா, ஒரே கிளாஸ்ல படிச்சா உனக்கு கூட வேலை கிடைச்சிட்டா, தட் டிஃபரன்ஸ் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அவன் நல்லா வாழ்க்கையில பெரிய ஆனா சந்தோஷம் நினைக்கிற மனப்பான்மை வந்து ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தாங்க இருக்கும். அதனால வந்து ட்ரை டு மேக் லாட் ஆஃப் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் குட் அண்ட் ட்ரை டு மேக் லாட் ஆஃப் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல்சோ குட். அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசணும்னு நினச்சி எல்லாமே உளறி வச்சிருக்கேன். திஸ் வீடியோ இஸ் லைக் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.